So students, நம்ம exercise 4.1ல question number 4ல continuation பார்க்கிறோம். Okay, continuation. Okay, so in triangle QSR. So QSR triangle ல QS square plus SR square equal to QR square இல்லையா, because QR தான் hypotenuse. So QR square னு வச்சுக்க முடியும். Okay. So அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். அப்புறம் SR square equal to QR square minus SR square. Sorry, இது SQ square. Okay. So in triangle TSR na the small triangle இதுலயும் SR square plus TS square equal to TR square because இது 90 degree அப்படினா இதுவும் hypotenuse தான். ஓகேவா? So நம்ம பார்த்தாச்சு. So ST square plus SR square equal to TR square இல்லையா? So SR square equal to TR square minus TS square or ST square உங்க இஷ்டம். This is equation number 4. இது equation number 3. So equating because SR square same ஒரு side இருக்கும்போது இந்த சைடும் same. So QR square minus SQ square equal to TR square minus TS square. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய சைடு SQ equal to QT plus TS அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? T வந்து அந்த மிட் பாயிண்ட். So QT plus QS நம்ம எடுத்துக்க முடியும். So அதான் எடுத்துக்கோம். Therefore QR square minus இந்த SQ square பதிலா நம்ம என்ன போடலாம்? QT plus TS the whole square which is equal to TR square minus TS square அதை அப்படியே போட்டுக்கோங்க. So QR square இது QT square அப்படி வரும் இல்லையா, அதை தான் நம்ம போட்டுக்கோம். QT square அப்புறம் வெளியில வரும்போது மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி plus TS square தான் வெளியில வரும்போது minus TS square minus 2QT into TS same minus multiply ஆகுறதுனால எல்லாம் மைனஸ் ஆயிடும் which is equal to TR square minus TS square. ஸோ அதே மாதிரி தான் QR ஸ்கொயர் ஈக்குவல் டு இதெல்லாம் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா TR ஸ்கொயர் ப்ளஸ் QT ஸ்கொயர் இது அந்த சைடு வரும்போது ப்ளஸ் இந்த TS ஸ்கொயர் கேன்சல். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகே, அப்புறம் இது சேமாக வந்துடும். நவ் ஈக்குவேட்டிங் 5 and 6 ஈக்குவேஷன் 5 and 6 அதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இங்கே கண்டுபிடிச்சதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறோம் கடைசியாக. ஸோ அதையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈக்குவல்னு சொல்லும்போது QT ஸ்கொயர் கேன்சல், RT ஸ்கொயர் கேன்சல், அப்புறம் இது ஈக்குவல் டு இதுன்னு வரும்போது அந்த 2 நம்மளால கேன்சல் பண்ண முடியும். சேம் சைடில் இருக்கும்போது அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும்போது அது 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் PT into TR equal to ST into TQ, hence proved. அவ்வளவுதான், ஈஸி கொஸ்டின் தான். நீங்க ஜஸ்ட் பைத்தாகோரஸ் தியரம் தெரிஞ்சுட்டா நீங்க இதை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். So fifth question, in the adjacent figure triangle ABC is right angled at C and DE perpendicular to AB. இது DE is perpendicular to AB na angle E equal to 90 degree. Prove that triangle ABC is similar to triangle ADE. ABC வந்து ADE similar னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. Hence find the length of AE and DE. AE யும் DE ஓட லென்த்தையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Okay, let us see. Okay, in triangle ABC and ADE, நமக்கு சைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90 டிகிரி அதோட கரஸ்பாண்டிங் அந்த ஆல்பபெட்ஸ் வந்து சேம் பிளேஸ்ல இருக்கணும். இப்போ தேர்ட் பிளேஸ்ல C இருக்கிற மாதிரி இது 90 டிகிரி இல்லையா, தேர்ட் பிளேஸ்ல C இருக்கிற மாதிரி தேர்ட் பிளேஸ்ல இங்க E இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, நீங்க இது செகண்ட்ல வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், உங்க இஷ்டம். ACB ஈக்குவல் டு AED அப்படிலாம் சொல்ல முடியும். பட் நான் ABC ADE எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஆங்கிள் A இஸ் காமன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் A காமன் இல்லையா? ஸோ அதை எழுதியாச்சு. அப்புறம் ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் E, ரெண்டும் 90 டிகிரி தெரியும். ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர் பை A சிமிலாரிட்டி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகே, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம சிமிலர் சொல்ல முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்கோம். தேர்ஃபோர் AB, the corresponding sides is very important. AB by AD equal to AC by AE equal to BC by DE. Okay. So 13/3 அதாவது இந்த பெரிய சைடு எப்படி எடுத்துக்கலாம், இது 5ன்னு தெரிஞ்சிச்சு, இது 12ன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப AB நீங்க கண்டுபிடிக்கிறோம். பைத்தாகோரஸ் தியரம் வச்சுதான் AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 12 the whole square plus 5 whole square. Okay, 12 square 144 plus 5 square 25 which is equal to 169.
இப்போ இதை ரூட் எடுக்கணும். ஏபி ஸ்கொயர் தான் நீங்கள் 169 கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஏபி வந்து ரூட் எடுக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு 13. ஓகே, ஸோ 13/3 வந்து ஏடி இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏசி என்னது 5 டிவைடட் பை டிஇ. டிஇ நமக்கு தெரியாதுன்றதுனால நம்ம சாரி ஏஇ நமக்கு தெரியாதுன்றதுனால அப்படியே வச்சுட்டோம். இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பிசி என்னது? பிசி வந்து 12 டிவைடட் பை டியூ நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ 13 இன்டூ டி ஈக்குவல் டு 3 இன்டூ 5. ஓகே, உங்களுக்கு எந்த ரெண்டு இது 3 இருக்கணும், பிகாஸ் அப்போதான் நம்ம ஒன்று கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால இது நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 5/AE ஈக்குவல் டு 13/3 எடுத்துக்கிட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். Therefore, DE equal to 3 into 5/13, 15/13. Okay, since triangle ABC is right angle triangle, AB square equal to BC square plus AC square. அப்போ நமக்கு 169, AB equal to 13 கிடைச்சாச்சு. அப்போ 5/5/13 equal to 12/AE. Okay, and 5AE அதாவது இது இப்படி மேலே போச்சுன்னா 13 into 5/5/13 னா 5/5 into 13 ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ அந்த 13 கொண்டு போய் கீழே வச்சுட்டு ஏஇ கொண்டு வந்து மேலே வச்சிருங்க. ஓகே, தென் இந்த 5ஐயும் ஸோ இங்கே அங்கே சேஞ்ச் பண்ண மாதிரி இங்கேயும் ஏஇ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ஏஇக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 15/13 அது போட்டு இன்ட்டு 12 பண்ணி, ஸோ இதை ஆப்போசிட்டில் வரும்போது இது தலைகீழே போடணும். அப்போ இன்டூ 13/5 ஆயிடுமா? ஸோ 5 கேன்சல். ஸோ அப்போ இங்கே 13 ஆயிடும். 13AE ஈக்குவல் டு 15/13 இன்டூ 12. அப்போ AE ஈக்குவல் டு இந்த 13 கீழே வந்துடும். 15/13 இன்டூ 12/5. இப்போ இங்கே 5யும் 15 கேன்சல் பண்ண 3. AE ஈக்குவல் டு 36/13. ஓகே, AE ஈக்குவல் டு 2.7. DE ஈக்குவல் டு 15/13. DE ஈக்குவல் டு 1.1. இந்த ரேஷனலைஸ் பண்ணால் 1.1 கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணி கிடைச்ச பிறகு சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் டிஇ அண்ட் ஏஇ இன் 1. இப்போ அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 13/3 ஈக்குவல் டு 5/1.1 ஈக்குவல் டு 12/2.7 ஈக்குவல் டு 4.3. ஓகே, ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 4.3 கிடைக்கும். ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் தட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. பிகாஸ் இது எல்லா சைடும் ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஸோ இந்த adjacent figure triangle ACB is similar to triangle APQ if BC equal to 8 cm, PQ equal to 4 cm, BA equal to 6.5 cm and AP equal to 2.8 cm. Find CA and AQ. CA and AQ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் வந்து triangle ABC is similar to triangle APQ. ஓகே, ABC is similar to APQ. எப்படி அது கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஷின்லேயே கொடுத்தாச்சு. ஸோ அதை சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்ல முடியும். AB by BC equal to AB by AQ equal to BC by PQ equal to CA by PA or AP உங்கள் இஷ்டம். ஸோ 6.5 by AQ equal to 8/4 equal to C by 2.8 from 1 4CA. அதாவது இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு தனியாக எழுதி வச்சுக்கலாம். CA by 2.8. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃப்ரம் 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4CA ஈக்குவல் டு 8 into 2.8 இல்லையா? அதை தான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த 4 கீழே வந்துச்சுன்னா 8 into 2.8/4. இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். 2 into 2.8 வந்து 5.6. ஓகே, CA வந்து கண்டுபிடிச்சாச்சு 5.6. ஸோ ஃப்ரம் 1 திருப்பியும் வந்து 8AQ. அப்புறம் இதுவும் தான், இதுதான் நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். சாரி, இது கிடையாது, ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ எதர் திஸ் ஆர் திஸ் யூ கேன் கீப். அப்போது இதை அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்து 8AQ ஈக்குவல் டு 6.5 into 4. அப்போ AQ ஈக்குவல் டு 6.5 into 4/8. ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். ஸோ 6.5/2 which is 3.25 cm. அவ்வளோதான்.
So 7th question, in figure OPRQ is a square and MLN is 90 degree. We have to prove that triangle LOP is similar to triangle QMO. At the triangle LOP similar to triangle RPN. At the triangle QMO similar to RPN. At the triangle QR square equal to MQ into RN. Okay, இதான் நம்மளோட diagram. Okay, இங்க என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா MLN அதாவது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இன் ட்ரையாங்கிள் LOP அண்ட் QMO we have OLP equal to MQO, அதாவது OLP equal to MQO. எப்படி இது? பிகாஸ் இது எல்லாமே 90 டிகிரி. ஓகே, ஈச் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்தது and LOP equal to OMQ by AA criterion similarity. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? LOP equal to OMQ. ஓகே, அப்புறம் பிகாஸ் ஒரு ட்ரையாங்கிளுக்கு நடுவில் நம்ம ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அது டிரான்ஸ்வர்சல்னு வச்சுட்டு இது பேரலல், அதாவது இது ரெண்டும் பேரலல். ஸ்கொயருக்கு வந்து அந்த சைட்ஸ் பேரலாக இருக்கும். ஸோ இது நம்ம டிரான்ஸ்வர்சலாக வச்சுட்டா இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது பை ஏ கிரைட்டீரியன் சிமிலாரிட்டி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ட்ரையாங்கிள் LOP இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. ஓகேவா? ஸோ அடுத்தது செகண்ட் வந்து சேம் திங், ஈக்குவல் 90 டிகிரி, தென் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே தான். நீங்கள் முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. So in triangle QMO and RPN, since LOP is similar to QMO, already நம்ம சொல்லியாச்சு, and LOP similar to RPN, இது similar to this because இது ரெண்டு இந்த triangle வந்து இதுக்கும். ஸோ பாருங்க, LOPயும் PRNக்கு சிமிலர், அதுதான் நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஆல்ரெடி இங்க LOP இருக்கு. ஸோ இது ரெண்டும் சிமிலர், இதுவும் சேம். ஓகேவா? அப்போ QMOவும் RPNும் சேம். அவ்வளோதான். சின்ஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 2ன்னு வச்சுட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டு சின்ஸ் ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் ஈக்குவல், தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு உங்களால் எழுத முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் we have triangle QMO similar to triangle RPN using 3. ஓகே, தென் 3 இதை வச்சு தான் நம்ம சொன்னோம். So MQ by RP equal to QO by RN. எப்படி? Because PROQ is a square. Okay, எல்லா சைட்ஸும் ப்ரொபோர்ஷனல். QR square, அதாவது நமக்கு என்னென்ன தெரியும்னா RP equal to QOன்னு தெரியும் இல்லையா? அப்புறம் QO equal to QRன்னு தெரியும். அப்போ எல்லா சைடுமே ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா RPக்கு பதிலாக QO போட்டால் QO ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்புறம் QO ஈக்குவல் டு QR, அப்போ நம்ம அதையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் MQ into RN, அது அப்படியே வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ரூஃப் முடிஞ்சிடுச்சு.